லெஃப்ட் ஓவர் கன்வர்ஷனில் சேஷ்வன் சேவை பராத்தா இது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது பாருங்கள், இந்த பராத்தா ப்ளஸ் அதுக்கு ஒரு சைட் டிஷ் வச்சுருக்கேன். நம்ம பார்க்க போகிறது தெரிந்ததும் தெரியாததும். அதாவது வீட்டில் மிச்சம் இருக்கிறதெல்லாம் வந்து எப்படியெல்லாம் கன்வெர்ட் பண்ணலாம், இன்னொரு புதுமையான டிஃபனாக மாற்றலாம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நான் நிறையா ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேங்க. இது ஒரு லெஃப்ட் ஓவர் கன்வர்ஷன். இங்கே வந்து நான் வச்சிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, இது கோதுமை மாவு பிசைஞ்சது மிச்சம் இருக்கிறது. இது வந்து சேவை, நம்ம வந்து ஒயிட் வெள்ளை கலர் சேவை இருக்கு இல்லையா, அது மிச்சம் இருக்கிறத வச்சுருக்கேன். இதோடு வந்து இங்கே கொஞ்சமாக தண்ணி, அது வந்து சேஷ்வான் சாஸு, அதோட கொஞ்சமாக நம்ம மிக்சட் ஹர்ப்ஸ் வச்சுருக்கேன், நெய் வச்சுருக்கேன், கோதுமை மாவு அதை வந்து டஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. எப்பவுமே நம்ம பராத்தாலாம் பண்ணுறோம் பாருங்கள், ஸ்டஃப்டு பராத்தா, அந்த மாதிரி இந்த சேவையை வச்சுட்டு ஒரு ஸ்டஃப்டு பராத்தா பண்ண போகிறேன். இந்த மாவு வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கலாம். 2 பீஸை இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது நல்லா வந்து பிசைஞ்சிருக்கணும். ரெண்டு ஈவன் சைஸாக எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து டஸ்டிங் பண்ணிக்கலாம். இன்னொன்று பண்ணிட்டேன். இப்போ இங்கே வந்து நம்ம நெய் பூசிக்கலாம் இதுக்கு மேலே. ஒரு வித்தியாசமான சுவை கொடுக்கறதுக்காக இப்போ நான் சேர்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா, இது வந்து சேஷ்வன் சாஸு. நிறைய விதமான கம்பெனி இது இருக்குது சேஷ்வன் சாஸு. இந்த கம்பெனி இது டேஸ்ட் எனக்கு எப்பவும் பிடிக்குங்கிறதுனால இது வாங்கி வச்சுருக்கேங்க. இதை நமக்கு வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். நான் சேவை வந்து வெள்ளை சேவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இப்போ இதை வந்து இது மேலே பூசிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம இந்த சேவையை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு, அதாவது இதில் பிடிக்கிற அளவுக்கு. இதுக்கு மேலே மிக்சட் ஹர்ப்ஸ், ஆரிகானோ நமக்கு எது வேணுமா போட்டுக்கலாம். விருப்பப்பட்ட சீஸ் கூட போட்டுக்கலாங்க. நான் இன்றைக்கி சீஸ் போடலை. இப்போ இங்கே வந்து சுற்றியும் வந்து கொஞ்சம் தண்ணி தொட்டு இந்த இன்னொன்று அதுக்கு மேலே வச்சுட்டு ஒட்டலாம். இதுக்கு மேலே இன்னொன்று சப்பாத்தி வச்சுறேன். சேவை பராத்தான்னு சொல்லலாம் நம்ம. இது லெஃப்ட் ஓவர் கன்வர்ஷனாக நான் காமிச்சா கூட நீங்கள் வந்து பண்ணுறப்பையே கூட வீட்டில் கொஞ்சமாக அது மிச்சம் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி சப்பாத்தி பண்ணுறப்ப வேறு ஸ்டஃபிங்க்கு பதிலாக இதை பண்ணலாம். இதை வந்து கொஞ்சம் லேசாக நம்ம தட்டி விடலாம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம பெருசாக பண்ணிட்டோம். நெய் வேணால் நெய், எண்ணெய் வேணால் எண்ணெய். இப்போ ஸ்டஃப்டு பராத்தாக்கெல்லாம் வந்து நம்ம போட்ட உடனே கொஞ்சம் போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கீழ்பாகம் செவந்த பிறகு திருப்பி போடலாம். திருப்பி போடலாம். இந்த பக்கம் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். எப்போவுமே நார்த் இந்தியன்ஸ் எல்லாம் சப்பாத்திக்கு வந்து நெய் தான் போடுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த சப்பாத்தி மாவு வந்து அவங்க வந்து உஷ்ணம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அதை குறைக்கிறதுக்காக வந்து நெய் தான் போடுவாங்க. இப்போ இது வந்து ஸ்டஃப்டு சேஷ்வன் பராத்தான்னு சொல்லலாம், இல்லை நம்ம சேவை சேஷ்வன் பராத்தா அப்படின்னு சொல்லலாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்கு நான் வச்சுருக்க கிரேவி வந்து உருளைக்கிழங்கும் சன்னாவும் போட்டு செஞ்சுருக்கிற ஒரு குருமா மாதிரி ஒரு மசாலா. இதை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் போடுறேன், நீங்கள் வேணும்னா அதை பார்க்கலாம். பூரிக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு இந்த சைட் டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும்.